உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றிலா அது தமிழ்நாடு முழுவதுமே எல்லா மக்களுமே எப்போ தேர்தல் வரும் மாண்புமிகு முதல்வருக்கு நன்றி கடனாட்டு வாக்களிக்க வேண்டும் என்று உறுதியாக வாக்காளர்கள் தெளிவா இருக்கிறாங்க. குறைந்தபட்சமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 53% வாக்குகளை பெறுவார் என்பது எல்லோருடைய, நீங்க கிராமத்துக்கு போனாலே தெரியும், எல்லா மக்களும் நன்றியோடு இருக்கிறாங்க. மீண்டும் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக ஆட்சியில் அமர்வார். அப்போது மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கவே மாட்டார், 2000 கொடுப்பார். நன்றி. அது நீங்க பாரத பிரதமர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் திருச்சி வந்திருந்தாங்களே யாரும் கேட்கலையே. கேஸ் தட்டுப்பாடு இருக்கு, பெட்ரோல் இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் சொன்னாங்க 30 நாளைக்கு ஸ்டாக் இருக்குனாங்க. எங்க இருக்கு என்னன்னு தெரியல. மத்திய அரசு சொன்னதை சொல்லியிருக்காங்க. நான் மத்திய அரசு கேட்டிருக்கேன். அவங்க ஒரு பாதிப்பு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையை தான் சொல்லியிருக்காங்க. அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை, அவங்க கட்டுப்பாடு. அவங்க ஆசையா இருக்கலாம், நடக்காது தமிழ்நாட்டில். நன்றி, வணக்கம். ஓபிஎஸ் திமுக இணைஞ்சது வந்து எல்லாரும் கூட்டணி திமுக ஒரு மனதை ஏத்துக்கிட்டாங்களா இல்ல? ஏன்னா முதல்வரா இருந்த ஒரு விமர்சனங்கள் நிறைய பண்ணிருக்காங்க. அவங்கள எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. அவங்க நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் சசிகலா அம்மா, டிடிவி அவர்கள், அதே போல நம்முடைய மாண்புமிகு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அனைவருமே அவங்களை அவமானப்படுத்தினாங்க. மாண்புமிகு முதல்வர் கௌரவமா வச்சிருக்காங்க. நிச்சயமாக அந்த சமூகமே அதை பாராட்டுகிறது. இந்த சம்பவம் மிக ஒரு மிருகத்தனமான செயல். மிக வன்மையாக கண்டிப்பையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடும் நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன் நிறுத்தி சரியான தண்டனை